அடுத்த ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எப்படி தாவா ஆரம்பிப்பது அப்படின்னு கேட்குறாங்க. தாவாவுடைய ஒழுக்கங்கள்னு சில ஒழுக்கங்கள் இருக்குது. தாவாவுடைய ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லி தாவா எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், அதுக்கு நமக்குள்ள உள்ள குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா புரிஞ்சுங்க. நாம் நினைக்கிற தாவாவா அது ஒரு பெரிய ஆலிமாக இருக்கணும், அவர் பெரிய சிந்தனாவாதியாக இருக்கணும், பெரிய அறிஞராக இருக்கணும், அவன் எந்த கேள்வி கேட்டாலும் டான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஆளதான் தாவா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது பெரிய தப்பு, இது பெரிய தவறு. ஏன்னு சொன்னால் தாவா செய்வதற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு பெரிய அறிவாளியாக இருக்கணும், பெரிய திறமசாலியாக இருக்கணும், பெரிய பேச்சு திறமை இருக்கணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஹதரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்தால் அவங்களுக்கு பேசவே தெரியாது, திக்குவாய். அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 4 வார்த்தை சேர்ந்தாப்புல கோர்வையே வராது, திக்குவாய், பேச்சு திறமே கிடையாது. அவங்கள அல்லாஹ் ஒரு பெரிய சமுதாயத்துக்கு நபியா அனுப்பி பெரிய ஹிதாயத்தை அல்லாஹ் அவங்க மூலமாக உலகத்துக்கு கொடுக்கலையா? அதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய யூனிவர்சிட்டியில் போய் பெரிய எழுத்தறிவு, படிப்பறிவு, எண்ணறிவு, கண்ணறிவு அதெல்லாம் ஒரு அறிவு அவங்க படித்ததில்லை. வெறும் அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை வச்சு, அல்லாஹ் கொடுத்த ஆயத்தை வச்சு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செஞ்சாங்க. அவங்க மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லட்சக்கணக்கான மக்களுக்கு அல்ல, கோடான கோடிக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கலையா? அப்போ அதனால நபிமார்களுடைய முன்மாதிரியை நாம் பார்ப்போமேனால் அவர்கள் தான் நமக்கு தாவாவுக்கு முன்மாதிரி. நபிமார்கள் தான் தாவாவுக்கு முன்மாதிரி. அவர்களுடைய முன்மாதிரியை பார்த்தா அவங்க தாவா செஞ்சது முதல் குவாலிஃபிகேஷன், தாவா செய்வதற்கு அடிப்படை தகுதி, பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மூமினுக்கு உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரு கவலை. என்ன கவலை? யா அல்லாஹ், இன்னைக்கு இந்த மக்கள் நரகத்தின் பக்கம் போயிட்டு இருக்காங்களே, இவங்களை நீ ஹிதாயத்தை கொடுக்க மாட்டியா என்ற அந்த உள்ளத்தின் கவலை. அந்த கவலை தான் பேசிக் குவாலிஃபிகேஷன். அது ஒவ்வொரு மூவினுக்கும் இருந்து ஆகணும். அந்த கவலை எப்படி உருவாக்கிக்கிறது? அது அந்த கவலை எந்த கடையில் கிடைக்கும், எந்த சூப்பர் மார்க்கெட் கிடைக்கும், அது கிலோ எவ்வளோ அப்படி இல்லை. அது தேடி அலைந்து அல்ல சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய பொருள் அல்ல. மாறாக நமக்கு நாமே ஒரு மூமினுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய உணர்வு, யா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்துருக்கேன், இன்னைக்கு இந்த மக்கள் ஹிதாயத் இல்லாமல் ஈமான் இல்லாமல் அழிஞ்சிட்டு இருக்காங்களே என்ற அந்த இயற்கையான உணர்வுக்கு பேர் தான் கவலை. அந்த கவலை இருந்தா போதுங்க. அதாவது உள்ளத்திலிருந்து வெளியாகும் வார்த்தைகள் தான். அரபில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மா யஹ்ருஜு மினல் குலூப் யஹ்ருஜு மினல் குலூப் வமா யஹ்ருஜு மினஷ் ஷஃபதைன் யஸில் இலல் உதுனைன். மா யஹ்ருஜு மினல் குலூப் யஸில் இலல் குலூப். உள்ளத்திலிருந்து வெளியாகும் வார்த்தைகள் தான் உள்ளத்தை தொடும். அரபில் ஒரு பழமொழியே உண்டு, மா யஹ்ருஜு மினல் குலூப் யஸில் இலல் குலூப். உள்ளத்திலிருந்து வெளியாகும் வார்த்தைகள் தான் உள்ளத்தை தொடும். வமா யஹ்ருஜு மினஷ் ஷஃபதைன் யஸில் இலல் உதுனைன். உதடுகளிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகள் காதுகளைத்தான் அடையும். உதட்டிலிருந்து வர வார்த்தை காதுகளுக்கு போய் சேரும். காதுகளுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும், கேட்கறது ரொம்ப அற்புதமா இருக்கும், ஆனா உள்ளத்தில் இறங்காது. உள்ளத்திலிருந்து வெளியாகும் வார்த்தைகள் தான் உள்ளத்தை போய் டச் பண்ணும். அப்ப அந்த அடிப்படையில் உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, நல்ல வார்த்தை ஜாலங்கள், நல்ல அவனை வாய் அடைக்கிற மாதிரி பேச்சு திறமை, அவன் எந்த கேள்விக்கெல்லாம் டான் இதெல்லாம் உதட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். மா யஹ்ருஜு மினஷ் ஷஃபதைன், 2 உதடுகளிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகள் இறங்காது. நீ உள்ளத்திலிருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் அது திக்குவாய் வார்த்தையாக இருந்தாலும் கூட, மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி, அல்லது அறிவுபூர்வமான வார்த்தையாக இல்லாத இருந்தால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வார்த்தை மாதிரி, அது உள்ளத்தை போய் டச் பண்ணும். ஏன்? அது கவலையோடு வந்த வார்த்தை. அதனால தாவாவுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய கவலை. அடுத்த குவாலிஃபிகேஷன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நமக்கு நீங்க என்ன விளங்கி வச்சிருக்கீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி, முஹம்மது ரசூலுல்லாஹ் பத்தி நீங்க என்ன விளங்கி வச்சிருக்கீங்க? இல்லைங்க, எனக்கு ஒண்ணுமே இறங்கலையா? அப்ப முதல்ல உங்களுக்கு தாவா செய்யுங்க. நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தம் தெரியல, அதனுடைய தாத்பரியம் தெரியல, அதனுடைய விளக்கம் தெரியல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அர்த்தம் தெரியல, அதனுடைய தாத்பரியம் தெரியல, அதனுடைய விளக்கம் தெரியலனா முதல்ல உங்களுக்கு தாவா செய்யணும். நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நாம என்ன விளங்கி வச்சிருக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அவ்வளவுதான். இதுக்குன்னு போய் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கணும், ஒரு தாவா சென்டரில் போய் படிக்கணும், அல்லது பெரிய தாயிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கணும், பேச்சு தெரியுமா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. முதல் பேசிக் குவாலிஃபிகேஷன் உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டிய கவலை. ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன தெரியுமோ, நீங்க என்ன தெரிஞ்சிருக்கீங்களோ அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தியும். இல்லைங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, அப்ப முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதான் முதல் குவாலிஃபிகேஷன். நீங்க தெரிஞ்சுக்க அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தியும், அல்லாஹ்னா என்ன ரசூலுன்னு தெரிஞ்சுங்க. அதை நீங்க என்ன விளங்கி வச்சிருக்கீங்களோ அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க கேள்வி கேட்டாங்கடா, ஒன்று புரிஞ்சுங்க, நம்ம முஸ்லீம் அல்லாதவங்களோட தாவா செய்யும் பொழுது இன்னைக்கு நிறைய தாய்கள்ட்ட மிஸ்டேக் என்ன சொன்னால், நம்ம அவனை ஜெயிக்க விட்டுறக்கூடாது, அவன் கேள்வி கேட்டு நம்ம மடக்கிடக்கூடாது, நம்ம அவனை ஜெயிக்க விட்டுறக்கூடாது. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்னைக்குமே ஜெயிக்கும். நம்முடைய தனிப்பட்ட வெற்றியோ தோல்வியோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கொண்டு போய் இணைக்கக்கூடாது. ஒரு நான் முஸ்லிம் கேள்வி கேட்கிறாரு, நமக்கு சொல்ல தெரியல அப்படின்னா நாம தோத்துட்டோம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தோற்கல.
அதாவது நான் முஸ்லீம் கேள்வி கேட்டாரு, நல்ல கன்வின்ஸா அவனை சொல்லி அப்படியே அவன் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பதில் சொல்லி வாய் அடைச்சிட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஜெயிக்கல. அதனால நம்முடைய வெற்றியையோ தோல்வியோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கொண்டு போய் செய்யக்கூடாது. நாம நினைக்கிறோம்டா அவனை வாயடைச்சிடணும், அவன் கிண்ட தாண்ட தேவையில்லை. அவன் 4 கேள்வி கேட்டு உங்களால் முடிஞ்ச 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 2 கேள்வி எனக்கு தெரியலப்பா, நான் கேட்டு வர்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆலிம்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞர்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட்டுகளை பாருங்க, இஸ்லாமிக் வெப்சைட்டுகளை பாருங்க, தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமே அவர் சொல்லுங்க. இதான் விளக்கம். இல்லை நான் ஏற்றுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழமை என்னன்னா, உருதுல சொல்லுவாங்க, दिन भर मखलूक से मेहनत करना, रात भर खुदा से मेहनत करना, खालिक से मेहनत करना. दिन भर मखलूक से, பகல் முழுவதும் படைப்பினத்தில் பாடுபடுவார்கள், பகல் முழுவதும் படைப்புகளிடத்தில் பாடுபடுவார்கள், இரவு முழுவதும் படைத்தவனிடத்தில் பாடுபடுவார்கள். பகல் முழுவதும் தாவா செய்வாங்க, ராத்திரி முழுவதும் செஞ்ச தாவாக்கு வெற்றியக்கூடிய அல்லாஹ்னு சொல்லி அழுது துவா செய்வாங்க. நீ நம்மகிட்ட அந்த மென்டாலிட்டி இல்லையே. நாம நினைக்கிறோம் நம்ம ஒருத்தருக்கு தாவா செஞ்சு இஸ்லாத்தை ஏத்துட்டா, என் திறமை நான் தான் அவனுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்தேன் அப்படி பெருமை பீத்திக்கிறோம். நம்ம ரப்புல் ஆலமீன் நினைச்சாதான் இதாயத்து கொடுக்க முடியும், என்ன இல்லையே. அப்படி இருந்தா என்ன பண்ணுவோம், ஒருத்தனுக்கு தாவா செய்யறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுது, ரப்புல் ஆலமீனே நான் இந்நாளுக்கு தாவா செய்ய போனேன் அல்லாஹ், நீ அவனோட உள்ளத்தை விசாலமாக்கிய அல்லாஹ், அவன் நான் சொல்ற விஷயங்களை உன்னோட கட்டளைகளை பெருமானோட போதனைகளை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ளத்தை துவா செஞ்சுட்டு போவான். அதே மாதிரி பேசி முடிச்ச பிறகு அல்லாஹ் துவா செய்வான், அல்லாஹ் நான் பேசிட்டேன் அல்லாஹ், இனிமே உன் கையில் இருக்குது அல்லாஹ் இதாயத்து கூட எல்லாம் கேட்கணும். நீ நம்மள்ட்ட அந்த சிந்தனையே இல்லையே. நாம நினைக்கிறோம் நம்முடைய பேச்சு திறமையினால, நம்முடைய வாத திறமையினால, நம்முடைய அற்புதமான விளக்கத்தினால, அல்லது நம்முடைய அண்ணன் சொன்ன விளக்கம், தம்பி சொன்ன விளக்கத்தெல்லாம் கொடுத்ததுனால அவன் இஸ்லாத்துக்கு வந்து அப்படி நம்ம நினைக்கிறோம். இந்த எண்ணம் மாற வேண்டும் முதல்ல. அதனால ஒரு தாயிற்கு இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்னன்னா, முதல்ல பேசிக் குவாலிஃபிகேஷன், உள்ளத்துல கவலை. 2வது தனக்கு என்ன தெரிஞ்சானோ தெரிஞ்சு வச்சிருக்கானோ அதை மற்றவங்க சொல்றது. 3வது அந்த தாவா செய்வதற்கு முன்னாலையும் பின்னாலையும் அல்லாஹ்வோட துவா செய்யறது. வாய்ப்பு கிடைச்சா 2 ரக்காத் தொழுது துவா செய்யுங்க. இல்லைன்னா ஒருத்தர் நீங்க தாவா சந்திக்க போறீங்க, அவரை உட்கார வச்சுட்டு அவருக்கு எதிரிலே தொழுவுங்க, 2 ரக்காத்து உருக்கமா தொழுவுங்க, தொழுது துவா செய்யுங்க. உங்களோட இந்த தொழுகையும் துவாவும் அழுகையும் அவருடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். அவர் எதிரிலே தொழுவுங்க. அவர் கேட்பார், என்ன பண்ணீங்க தொழுதிங்க? இல்லை உங்களுக்கு நேர்வழி கிடைக்குதான் நீங்கள் அல்லாஹ்வோட துவா செஞ்சேன். அது அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரி அப்ரோச், இந்த மாதிரி தான் தாவா செய்வதற்கு ஒழுக்கம். ஹைர், இப்போ ஒரு நான் முஸ்லீம்கிட்ட எப்படி தாவாவை பற்றி தாவா ஆரம்பிக்கிறது? அப்போ முதல்ல கேட்குறது, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உடம்புல ஆரோக்கியமாக இருக்குதா? நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்டில் அப்படியே இறைவன் கடவுள் அப்படிங்கிற ஏதாவது ஒன்று ஜாயிண்ட் ஆகும், அந்த இடத்துல நீங்கள் டக்குன்னு கொக்கி போட்டுடணும். அந்த இடத்துல கொக்கி போட்டுடணும். அப்படி பேசிட்டே வரும்போது எல்லாம் கடவுளை சித்தம் அவருடைய வார்த்தையிலேருந்து வரலன்னா உங்கள் வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஆமாங்க, எல்லாம் இறைவன் நாட்டப்படி நடக்குங்க அப்படிங்கணும். ஆமாம், இறைவன் நாட்டப்படி தான் நடக்கும். அப்படியா? ஆமாம், இறைவனுங்கிறோம், அந்த இறைவன்டா யாருங்க? நம்ம இன்னைக்கா யோசிச்சு பார்த்தோமா அப்படின்னு ஆரம்பிச்சிடணும். அப்போ ஏதாவது இடத்துல அல்லாஹ்வை பற்றி, இறைவனை பற்றி, விதியை பற்றி வரும் பொழுது நம்ம டக்குன்னு கொக்கி போட்டு அந்த பக்கம் இழுத்துட்டு போயிடணும், தாவா பக்கம். இதுதான் தாவா ஆரம்பிக்கிற முறை. ஆரம்பிக்கும் போது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலை, ஆரம்பிச்ச மாதிரி 3 குவாலிஃபிகேஷன். கவலை, நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லணும். 3வது அவருக்காட்டி துவா செய்யணும். இதுதான் பேசிக்கான குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அவருடைய சிந்தனைகள், அவருடைய விவாதங்கள், அவருடைய பரஸ்பர கருத்து பரிமாற்றங்கள், இதெல்லாம் யாராவது பெரிய அறிஞர்கள்ட்டையோ ஆலிம்கள்ட்டையோ கூட்டி போய் ஜாயின் பண்ணி விடுங்க. அல்லாஹ் நான் தான் அவருக்கு இதாயத்தை கொடுப்போம்.